ஆர்ஜே ஆசினி அண்ட் விஜே ஆதவன் இவங்க 2 பேரும் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்களா? என்ன இந்த நியூஸே வெளிவரல. அதுக்குள்ள மகளுக்கு முதலாவது பிறந்த நாளா? இது போலலாம் பல பேரும் பல கேள்விகளை எழுப்பிட்டு வர இந்த நிலையில் இதுக்கான விளக்கத்தையும் அண்ட் அவங்களுடைய சரௌண்டிங் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அண்ட் ஆதவன் யார், இதை பற்றிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. விஜே ஆதவன் அண்ட் ஆர்ஜே ஆசினி. ஆர்ஜே ஆசினின்னு சொன்னால் தெரியறதை விட விலாசனின்னு சொன்னால் தெரியும். ஏன்னா இவங்க PS2ல் குழலி அப்படின்ற கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீரியல் நடிக்கும் போதே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருந்தது. அதை பார்த்துட்டு ரியலாகவே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லை சும்மா ரீலுக்காகவா, இது போலலாம் பல கேள்விகள் இருந்துகிட்டு இருந்தது. பல விமர்சனங்களும் வந்துட்டு இருந்தது. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்க சடனாக இப்போ திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க நார்மலாக இருந்தாங்க. ஸோ அது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற டவுட் இருந்துகிட்டு இருந்த நிலையில் இப்போது சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. அதாவது ஹாப்பி பர்த்டே மை செல்ல மகள் அப்படின்லாம் போட்டிருக்கு. அண்ட் மீரா அப்படின்ட்டு அந்த குழந்தையோட நேமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு குழந்தைய பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, உங்களுக்கும் ஆதவனுக்கும் பிறந்த குழந்தையா இல்லை ஆதவனுடைய முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தையா? ஏன்னா அவர் கூட இன்னொரு குழந்தையும், அதாவது கொஞ்சம் வளர்ந்த மகளும் இருக்காங்க. இது போலலாம் பல பேரும் பல கேள்விகளை எழுப்பிட்டு வந்த நிலையில் அவங்க கூட இருந்து அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் செகண்ட் மேரேஜ்லாம் பண்ணலையாம், லிவிங்கில் தான் இருக்காங்களாம். அப்படி ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து தான் பண்ணுவாங்க. இது அவங்களுடைய மகளுடைய பர்த்டே தான். ஸோ அந்த மகளுடைய பர்த்டேவை அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் மட்டும்தான் வச்சு செலிப்ரேட் பண்ணாங்கன்ட்டு உங்கள் கூட க்ளோஸாக இருந்தவங்க சொன்னதாக ஒரு சில சோர்ஸ்லாம் நமக்கு வந்திருந்தது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சில வீடியோஸ்லாம் கூட பார்த்துருந்தோம். விலாசினியே நம்ம எல்லாருக்கும் தெரியும், இளையராஜா அவர்களுடைய உறவினர். அதாவது இளையராஜா அவர்களும் சரி அவங்களுடைய மகன்களும் இவங்களுக்கு மாமா முறை தான் வேணும். அண்ட் இவங்களுடைய கடந்த காலம் எடுத்துக்கிட்டோன்னா மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகி அவங்க வயிற்றில் 2 குழந்தைங்க இருக்கும்போது பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்க இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு நரகமாக தான் இருந்திருக்கு. அவங்களுடைய முதல் திருமண வாழ்க்கையில் 2018 அந்த வாழ்க்கையை விட்டு வந்தாங்க. பல வருடம் அவங்க தனிமையில் தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2026 தான் இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க லிவிங்கில் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலமாக தான் அவங்க ஒன்றா இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. அண்டு விஜே ஆதவனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படின்ற ஒரு ஷோவில் ரொம்ப சூப்பராக ஆங்கரிங் பண்ணுறவர். திரும்பவும் அந்த ஷோ எப்போ வரும் அப்படின்ட்டு எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி கலக்கப்போவது யார் சீசன் 9ல் ஒன் ஆஃப் த ஜட்ஜாகவும் இருந்தார். இவர் அவருடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப உயர்வாக நினைக்கிறது அவங்க அம்மா தான். ஒரு ஷோவில் அவர் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும், படைச்சது யார் கடவுள் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அதனால நம்ம கடவுளை கும்பிட்றோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா தான் எனக்கு கடவுள். எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு, என் கூட பிறந்தவங்களாம் யாரும் கிடையாது, சிப்ளிங்ஸ்லாம் யாருமே இல்லை, நான் ரொம்ப தனிமையில் தான் இருந்தேன், எங்கள் அம்மா தான் என் கூடவே இருப்பாங்க. ஸோ எங்கள் அம்மா அப்பா போயிட்டாங்கன்னா எனக்கு யாருமே இல்லையேன்ட்டு அந்த ஒரு ஷோவில் ரொம்ப போல்டாக ரொம்பவே ஓப்பன் அப் பண்ணி அழுதுருப்பார். அதை பார்த்துட்டு அப்போவே இவர் மேரேஜ் ஆகிடுச்சு ஒரு மகள் கூட இருக்காங்களே அப்படிலாம் சொல்லும் போது அதை பற்றி ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேரும் டிவோர்ஸுக்காக இப்போ கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் வந்துருமா. அதனால தான் அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் லிவிங்கில் தான் இருந்திருக்காங்க. மேரேஜ்லாம் எதுவும் பண்ணலையா. அந்த டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மேரேஜ் நடக்குமா. ஸோ இது அவங்களுடைய பர்சனல் தான். இதை பற்றி ரொம்ப அப்படியே ஆராய்ஞ்சு நிறைய விமர்சனங்கள் கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப தவறான விஷயம். ஸோ என்ன நடந்தது அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம தேவையில்லாமல் எந்த ஒரு வார்த்தைகளுமே விடக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் என்னதான் மீடியாவில் ஒரு நல்ல லெவலில் இருந்தாலும் இவங்க அம்மா பார்த்திங்கன்னா ஒரு MBBS டாக்டர் உமாவதி. ஸோ இவங்க சின்ன வயசில் இருக்கும் போதுலேருந்தே இவர் மீடியாவுக்கு வரணும், இது பண்ணணும் அதை பண்ணணும் எந்த ஒரு ஆசையும் அவரும் படலை. 5ஆம் வகுப்பு படிக்கும் போதுலேருந்து மிமிக்ரி நல்லா பண்ணுவாராம். கிருபானந்த வாரியார் அந்த மாதிரிலாம் மிமிக்ரி பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களாம். வீடியோஸ்லாம் அப்போ எடுத்து வச்சுருக்காங்களாம். ஸோ அப்போலேருந்து இவருக்கு மீடியா மேலே ஒரு காதல் அப்படின்னே சொல்லலாம். இவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, சிங்கர், ஆக்டர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பல திறமைகள் இவருக்குள்ளே இருக்குது. அண்டு நிறைய ஸ்டேஜ் ஷோஸில் இவர் சிங்கராகவும் இருந்திருக்காரு. ஒருவேளை அங்கே கூட இவங்க 2 பேரும் சந்திச்சு மீட் பண்ணியிருந்திருக்கலாம். அது என்ன ஸ்டோரி அப்படின்றத இவங்க வெளியே சொன்னால் மட்டும்தான் தெரியும்.
ஸோ இவர் கான்ட்ரவர்சிலையும் சிக்கியிருக்காரு. குறிப்பாக விஜய் அவர்களை பற்றி இவர் கொஞ்சம் போல்டாக ஒரு சில விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணியிருப்பார். அதை பார்த்துட்டு என்ன சார் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே, விஜயை பற்றி சொல்லிட்டீங்களே அப்படிலாம் கூட பல விமர்சனங்கள் வந்தது. அதுக்கு இவர் விளக்கமும் கொடுத்தாரு. பொதுவாக ஒருத்தவங்க ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்கன்னா மற்ற ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசாமல் இருக்க ரெண்டே காரணம். ஒன்று, அடுத்து இவங்க கூட பட வாய்ப்பு வரலாம், இல்லைனா என்னைக்காக இருந்தாலும் நேருக்கு நேர் சந்திக்கலாம், ஒரே இண்டஸ்ட்ரியிலேருந்து எப்படி போட்டு கொடுக்க முடியும், இப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜயை சொல்லிட்டாரு, ஜனநாயகம் அவருடைய கடைசி படம், கூடிய சீக்கிரம் அவர் நடிக்கவும் வருவார், அது ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கான விளக்கமும் அவர் கொடுத்து தானே ஆகணும். அதனால் நான் சொல்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்துக்களை தான் நான் பதிவு பண்ணுறேன். அண்ட் யாரை நம்பியும் நான் இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் அவர்களுடைய கான்ட்ரவர்சியை தொடர்ந்து கேபிஒய் பாலாவை எல்லாருமே அகெயின்ஸ்டாக அவரை பற்றி பேசும்போது கூட கேபிஒய் பாலா அப்படி ஒரு குடும்பக்காரரா, ஆம்புலன்ஸ்லாம் கொடுவா, பொய்யா கொடுக்குற மாதிரி நடிப்பாங்க, இப்படிலாம் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அவர் சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருப்பார். இந்த மாதிரிலாம் யாருங்க பண்ண முடியும், யாராலையும் பண்ண முடியாது. ஸோ ஆம்புலன்ஸுன்றது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், அதுவும் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயத்தை தனி ஒரு மனுஷனாக பண்ணுறாருன்னா அப்ரிஷியேட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, அது ஏன் எல்லாரும் தவறாக பேசணும், அந்த மாதிரி பேசாதீங்கன்ட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி குரல் கொடுத்த முதல் நபர் கேபிஒய் விஜே ஆதவன் அவர்கள். ஸோ ஆதவன் அவர்கள் காமெடி அப்படின்றது அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை பர்சனல் லைஃப்னு எடுத்துக்கிட்டால் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருந்திருக்காரு. ஸோ என்ன பணத்துக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் கிடையாது. மன உளைச்சல்லாம் கூட இவருக்கு அதிகமாக வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவருடைய திருமண வாழ்க்கை தான் முழுக்க முழுக்க காரணமாக இருக்குது. அவருடைய முதல் மனைவிக்கும் இவருக்கும் பிறந்த ஒரு மகளும் இந்த ஒரு பர்த்டே வீடியோவில் பார்க்க முடியுது. எல்லாருமே யூனிஃபார்மாக கோல்டன் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அண்டு இந்த ஒரு பார்ட்டியில் பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க, பார்க்க முடிஞ்சது, ரொம்ப அழகாகவே இருந்தது. ஸோ நிறைய பேர் வாழ்த்துக்களையும் தான் சொல்லியிருந்தாங்க. அண்டு ஒரு சிலர் தான் இதில் விமர்சனங்களாக முன் வச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி இருக்க போகுது, அதை கண்டிப்பாக ஆசினியே கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆதவன் எல்லாத்தையுமே ஓப்பனாக போல்டாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறவர். அதனால இது அவருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ லைஃப்பில் யார் யாருக்கு எப்போ எப்படி நடக்குன்னே சொல்ல முடியாது. இரண்டாவது திருமணமே நான் பண்ணிக்க மாட்டேன், இந்த ஐடியாவே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆர்ஜே ஆசினியோட வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு மலர்ந்திருக்காங்க தான் சொல்ல முடியும், மீரான்ற ஒரு அழகான மகள். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்காக வாழ்வாங்க. அண்ட் அவங்களுடைய கெரியர் எப்போவுமே அவங்க இன்டர்வியூஸில் பேசும்போது கூட அந்த இறந்து போன 2 குழந்தைகள், பிறக்காத 2 குழந்தைங்களை பற்றி மன வருத்தத்தோடு பேசுவாங்க. ஆனால் இப்போது அது எல்லாத்தையுமே இன்னும் அதிக சந்தோஷத்தை கொடுக்குற வகையில் தான் இந்த ஒரு குழந்தை இருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, முதல் திருமண வாழ்க்கை சரியாக அமையலைன்னா அதை விட்டு வெளியே வர்றது தான் கரெக்டான ஒரு முடிவு. அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு உங்களையும் நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்கள் சுற்றி இருக்கிறவங்களையும் காயப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அது யாருக்குமே சரியாக இருக்காது. உங்களுக்கான டைம் ஒன்று வரும், அப்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை பிடிச்ச மாதிரி ஒரு பர்சன் கண்டிப்பாக வருவாங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு அந்த லைஃப்பை அழகாக கொண்டு போகலாம். அதுக்கு உதாரணமாக தான் இந்த 2 பேருன்னு சொல்லலாம். 2 பேருக்குமே இது ஒரு இரண்டாவது ஒரு வாய்ப்பு, 2வது வாழ்க்கை. யாரும் தவறாக பேசாதீங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.